Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra example 2.12. Find the number of solutions of x square plus modulo x minus 1 is equal to 1. So just solve பண்ணனும் number of solutions என்னன்னு கண்டுபிடிக்கணும். So இது ரொம்ப சிம்பிள் தான். மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாடுலஸ்னா தெரியும். மாடுலஸ் ஆஃப் u is equal to மாடுலஸ் ஆஃப் v. இது எப்படி எழுதலாம்? அதாவது mu is equal to மாடுலோ u is equal to b எப்படி இருந்துச்சுன்னா u is equal to b ன்னு எழுதிக்கலாம் அல்லது u is equal to minus b ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னும் என்னோட மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஹெச்எஸ் 2.1 ரேஞ்சில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை நீங்கள் எழுத தேவையில்லை. சொல்யூஷன் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து உங்களுக்கு ப்ளஸில் போடணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் மாடுலஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்னொன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ அப்போ இது என்னது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள். ஸோ இதை நான் அழிச்சிக்கிறேன், இது வண்டி இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மெத்தட் வச்சு போடுறேன், இதை வச்சு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ ஈக்குவேஷனில் போடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன். இந்த சைடு வரும்போது மைனஸ் டூ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் இந்த மிட்டம் மூலமாட்ட மைனஸ் டூ ஒன்று. ஸோ என்ன நம்பர் கிடையாது 1 1. இந்த இடத்துல இங்கே மைனஸ் வரணும். ஸோ அதனால் இது 1 1 போட முடியும். 2 1 சார் போடுங்க. ஸோ மைனஸ் வரணும்னு சொன்னனால இங்கே மைனஸ் போடுங்க. ஸோ மைனஸ் டூ சாரி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 2 minus 1 1 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x எக்ஸ் போட முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸை காமலாடுங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு வரும். இங்கே 2 காமலாடுங்க எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. So x minus 1 is equal to 0 and x plus 2 is equal to 0. x is equal to 1 ஒன்று, x is equal to minus 1. So x is equal to minus 2. பட் நீங்கள் மாடலஸ் கான்செப்ட் படி படிச்சிருப்பீங்க. என்னது படிச்சிருப்பீங்க? நல்லா யோசித்து பாருங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்ட்டு. இது நம்ம எடுத்தது வந்து ப்ளஸ் வேல்யூ. ஸோ அது என்னவாக இருக்கும்? கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். அப்போ மைனஸ் 2 சொல்யூஷன் வருமா? வராது, நாட் பாசிபிள். So x is equal to minus 2 is not possible because for positive modulus உங்களுக்கு x greater than or equal to 0. So solution is x is equal to 1 1. So ஒரு பார்ட் முடிஞ்சு. இது நீங்கள் கேஸ் 1. இப்போ எதுனா நம்ம கேஸ் 1ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். கேஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்று தான் ஈக்குவேஷன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டு செய்யணும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ப்ராக்கெட்டு கரெக்டாக போடுங்க. மைனஸ் போட்டாலும் கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அந்த ப்ராக்கெட் இருக்கட்டும், மைனஸ் உள்ளே கொடுங்க. மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த சைடு வரும்போது அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஆயிரும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டு கேன்சல். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இட் டேக் எக்ஸ் இஸ் காமன். எக்ஸ் மைனஸ் 1 வச்சு இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் 1 வந்து 0 வரும். தட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் நாட் பாசிபிள். ஏன் யோசித்து பாருங்க. பிகாஸ் ஃபார் நெகட்டிவ் மாடலஸ் நம்ம எடுத்தது என்னது? மைனஸ் வேல்யூஸ் எடுத்தோம். மாடலஸ் ரெண்டு உண்டு. ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் நம்ம மாடலஸ் போடுவோம். ஒன்று ப்ளஸ்ஸு அல்லது மைனஸு. அது பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்தது பாசிட்டிவ் மாடலஸ் ப்ளஸ் எடுத்தோம். ரெண்டாவது எடுத்தது என்னது? நெகட்டிவ் மாடலஸ் மைனஸ். ஸோ மைனஸ் எப்படி பாசிட்டிவ் நம்பர் வரும்? ஸோ அது வராதுல்ல. அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பாசிபிள் கிடையாது. ஸோ எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அது மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஸோ ரெண்டு சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ சொல்யூஷன் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஹியர். ஸோ அந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் செட் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சது வந்து ரெண்டுத்துக்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் அங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. பாசிட்டிவ் மாடலஸுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, நெகட்டிவ் மாடலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சொல்யூஷன் செட் என்னது? 0, 1 சொல்லி கிடச்சிருக்கு. ரெண்டு சொல்யூஷன் 0 1. ஸோ அப்போ எத்தனை சொல்யூஷன்ஸான கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க? ஈக்குவேஷன் கேஸ் 2 சொல்யூஷன்ஸ். எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குது? 2 சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி we have completed this sum. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.